அடுத்த 2 வருடங்களுக்கான இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஜயந்த தர்மதாச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிறுவனத்தின் செயலாளராக நிஷாந்த ரணதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தல் மற்றும் பொதுச்சபை கூட்டம் இன்று கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அடுத்த 2 வருடங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜயந்த தர்மதாச 2005ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழுவின் தலைவராக செயற்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளராக நிஷாந்த ரணதுங்க போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். உபத்தலைவர் பதவி இருவருக்கு வழங்கப்படும் நிலையில் அதற்காக இன்று 3 போட்டியிட்டனர். ஆசங்க செனிவிரத்ன, மொஹாண்டி சில்வா மற்றும் கே மதிவாணன் ஆகியோர் இந்த பதவிக்காக போட்டியிட்டனர். அதன்படி 113 வாக்குகளை பெற்றுக் கொண்ட கே மதிவாணன் மற்றும் 81 வாக்குகளை பெற்றுக் கொண்ட மொஹாண்டி சில்வா ஆகியோர் உப தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். உப செயலாளர் பதவிக்கு ஹிரந்த பெரேரா, பிரியந்த சொய்சா மற்றும் பந்துல திசாநாயக் ஆகியோர் போட்டியிட்டனர். எனினும் பிரியந்த சொய்சா தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார். அதன்படி அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஹிரந்த பெரேரா உப செயலாளராக தெரிவானார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொருளாளர் பதவிக்கு நொஸ்கி முகமது மற்றும் ஈஸ்வன் நாரங்குட் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதன்போது 87 வாக்குகளை பெற்றுக் கொண்ட நொஸ்கி முகமது பொருளாளராக தெரிவானார். உப பொருளாளர் பதவிக்காக எர்வின் ஜாவர்தன் மற்றும் அஜித் பெஸ்குவல் ஆகியோர் போட்டியிட்டனர். அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட அஜித் பெஸ்குவல் உப பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இம்முறை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் 147 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த போதிலும் அவர்களில் 3 இன்று சமூகம் அளித்திருக்கவில்லை.